பண்டைய தமிழர்களுடைய கட்டுமானங்களும் ஆட்சி காலமும் இன்ன வரைக்குமே ஒரு மர்மமாகவும் கேள்விக்குறியாகவும் தான் இருந்துட்டு வருது. அதுக்கு சோழ மன்னன் ராஜ சோழன் கட்டிய தஞ்சை பெரிய கோவிலை உதாரணமா எடுத்துக்கலாம். இந்த கோவில்ல பல மர்மங்கள் இருந்தாலும் குறிப்பா இந்த கோவில்ல சொல்லப்படக்கூடியது இந்த கோவில்ல அமைஞ்சிருக்கக்கூடிய சுரங்கங்கள். அந்த காலத்துல பெரும்பாலும் அரசர்கள் போர் சமயத்துல ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு ரகசியமா போறதுக்காக தான் இந்த சுரங்கங்களை பயன்படுத்துவாங்க. அதே மாதிரி தஞ்சை பெரிய கோவில்ல பல சுரங்கங்கள் இருந்தாலும் குறிப்பிட்ட ஒரு சுரங்கம் மட்டும் தஞ்சை பெரிய கோவில்ல இருந்து கங்கை கொண்ட சோழபுரம் வரைக்கும் போகுது. இது பெரும்பாலும் எல்லாத்துக்குமே தெரிஞ்சிருக்கும். ஆனா அந்த சுரங்கம் அதோட முடியுதுன்னு தான் நினைப்பீங்க. ஆனா அதுதான் கிடையாது. அதையும் தாண்டி தரங்கம்பாடி கோட்டை வரைக்கும் போகுது அப்படின்னு சொன்னா உங்களால நம்ப முடியுமா? ஆமா, அது மட்டும் இல்ல. தரங்கம்பாடி கோட்டையிலிருந்து நாகூர் தர்கா வரைக்குமே இந்த ஒரு சுரங்கம் நீடிக்கிறதா சொல்லப்பட்டுட்டு வருது. இந்த தரங்கம்பாடி கோட்டைக்கும் நாகூர் தர்காக்கும் தஞ்சை பெரிய கோவிலுக்கும் என்ன சம்மந்தம் அப்படின்னு நீங்க கேட்டீங்கன்னா, வீடியோக்கான லிங்க் கீழே டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துருக்கேன். போய் செக் பண்ணி பார்த்துட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க.